Hi friends, welcome to Ween's Cookbook. இன்றைக்கு ஆப்பிள் அண்ட் சின்னமன் வச்சு நம்ம சூப்பரான ஒரு மஃபின் செய்ய போகிறோம். மஃபின் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஃபின் பண்ணுறதுக்கு நமக்கு ஹேண்ட் பீட்டர் எதுவும் தேவையில்லை, நம்ம கை வச்சே பீட் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மஃபினுக்கு மைக்ரோவேவ் எதுவும் தேவையில்லை, ப்ரெஷர் குக்கர் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப சாஃப்டான ஆப்பிள் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்தியான ப்ரெஷர் குக்கரில் செய்யக்கூடிய மஃபின் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், அதாவது பட்டையோட பொடி. பட்டை வந்து நான் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன், அந்த பவுடரை நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். 125 கிராம் மெல்டட் பட்டர், 25 கிராம் சாக்கோ சிப்ஸ், ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், பியூரி ஆக்கி வச்சுருக்கிறேன். 125 கிராம் சுகர், மெஷரிங் கப்பில் வந்து 3/4 கப்பு சுகர், 125 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், இல்லைன்னா மைதான்னு கூட சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மஃபின் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெஷர் குக்கரை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ப்ரீ ஹீட்டுனா நம்ம கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். நான் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். குக்கரில் வந்து நான் 1 கப் வந்து குக்கிங் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் வந்து நான் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சால்ட்டை நம்ம கேக் செய்கிறதுக்கு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு ஓட்டை போட்ட ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லா குக்கர்லேயும் வரக்கூடிய ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ்கெட் போட்டு வெயிட் போடாமல் 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயும் 10 மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆகக்கூடிய அதே டைமில் நம்ம வந்து மஃபினுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் வந்து 125 கிராம் மெல்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். அந்த மெல்டட் பட்டரோட நான் வந்து 125 கிராம் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சுகர் வந்து மெல்ட் ஆனால் போதும். பாருங்கள், சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த 2 முட்டையில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். முட்டை நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும், இதுவும் நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டருக்கு பதிலாக குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக வெர்ஷன் வரும்போது குக்கிங் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செகண்ட் முட்டை ஆட் பண்ண போகிறேன். செகண்ட் முட்டை ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆப்பிள் சின்னமன் மஃபினுக்கான வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சல்லடையை வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சலிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம 125 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லாட்டினா மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் பட்டைப்பொடி, அதாவது சின்னமன் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம ஜலிக்க போகிறோம். நல்லா ஜலிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 25 கிராம் சாக்கோ சிப்ஸோட 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த சாக்கோ சிப்ஸ் வந்து அடியில் போய் செட்டில் ஆகாமல் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். சாக்கோ சிப்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதாவை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் பாதியாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பாதி நான் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அடுத்த பாதி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆப்பிள் பியூரியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆப்பிளை நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பியூரி தான் இது. வேணும்னா நீங்கள் ஆப்பிளை கிரேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சின்னமன் பவுடர் வந்து ஆப்பிளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை தரும்.
ஆப்பிள் பியூரே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அப்புறம் 25 கிராம்ஸ் சாக்கோ சிப்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய மஃபினுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய மஃபின் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மஃபின் பேட்டர் ரெடி ஆனதும் நம்ம வந்து மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து குக்கருக்குள்ளே சேர்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்துக்குள்ளே நான் வந்து மோல்டு வச்சு நான் ஊற்ற போகிறேன். நான் வந்து கப் கேக் லைனர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன லைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மஃபின் லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஃபின் பேட்டர் வந்து ஒவ்வொரு கப்லையாக நம்ம ஊற்றுறோம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 3/4 ஊற்றணும். அப்போ தான் அது பொங்கி வரும்போது நல்லா வெளியில் வடியாமல் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் ஒவ்வொரு இதாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை வச்சு ஊற்றுறேன். இது ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. இல்லாதவங்க ஸ்பூன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிற அளவுக்கு 10 மஃபின் வரும். நான் எடுத்திருக்கிற அதே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மஃபின் வந்து கரெக்டாக வந்துடும். எல்லா கப்லேயும் ஊற்றியாச்சு. எல்லா கப்லேயும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மஃபின் கப் வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வந்து கீழே தட்ட போகிறோம், அதாவது டேப் பண்ண போகிறோம். அப்படி டேப் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த மாவில் வந்து இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு சமமான மஃபின் கிடைக்கும். இப்போது அந்த ப்ரீஹீட்டான ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து மஃபின் பேட்டர் ஊற்றி வச்சுருந்த அந்த பாத்திரத்தை வந்து உள்ளக்க வைக்க போகிறோம். வைக்கும்போது நல்லா கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா ப்ரெஷர் குக்கர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் ஒரு இடுக்கி வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு சிம்மரில் 30 to 35 மினிட்ஸ் ஹீட் பண்ண போகிறோம். நான் கேஸ்கெட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். மேலே உள்ள வெயிட் போடலை. வெயிட் போடக்கூடாது. என்னுடைய மஃபின் வந்து 35 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய குக்கரோட அளவை பொறுத்து நம்மளோட மஃபின் ரெடி ஆகக்கூடிய டைமிங் மாறும். மேக்ஸிமம் 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். மஃபின் எப்படி ரெடி ஆயிடுச்சுங்கிறது பார்க்கலான்னா ஒரு டூத்பிக் எடுத்து மஃபினில் நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மஃபின் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மாவு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வெந்துடும். நான் யூஸ் பண்ண டூத்பிக்கில் வந்து மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. அதாவது என்னுடைய மஃபின் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஆப்பிள் சின்னமன் மஃபின் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். குக்கர் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சாஃப்டான ஸ்பாஞ்சியான மஃபின் ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ஆப்பிள் சின்னமன் மஃபினை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.